என்ன எல்லாரும் சாப்பிட்டாச்சா? ஞாயிற்றுக்கிழமை என்ன கோழியா ஆடா மீனா? ஏதோ கோழிக்கறி வச்சு சாப்பிட்டுட்டு தான் வந்திருக்கேன் சம்மந்தியம்மா. நீங்க என்ன எடுத்திய? எங்க வீட்டுல எல்லாம் ஒன்னொன்னு கேட்கும். என் மவன் ஆர்யாவுக்கு மீன், மவராஜனுக்கு மட்டனு, அப்புறம் உங்க மாவா ரெண்டும் சாப்பிட மாட்டாங்க. சாம்பார் தின்னா ஆளுக்கு ஒரு குழம்பு. ஒரு ஆளுக்கு ஒவ்வொரு குழம்பா? எங்க வீட்டுல பரவாயில்ல போல, 6 பேருக்கும் ஒரே குழம்பு. 6 பேரா? யாரெல்லாம்? நானு, எங்க வீட்டையா, நெட்டவள்ளி, பாபு, சின்ன பிள்ளை ஒண்ணு, அப்புறம் என் தம்பி ஒருத்தங்க கிடக்கான தங்கராசா. ஏம்மா உங்க பிறந்த நாளுக்கு வந்தாலும் போலையாக்கும்? போகவே மாட்டுக்கான் சம்மந்தி அம்மா. வீட்டில் ஒரே அலறையா இழுத்து விட்டுக்கிட்டு இருக்கோம். என்ன செய்ய? நாங்களும் விட்டுட்டோம். போகும்போது போட்டோம், கழுத்தை பிடிச்சியா தள்ள முடியும்? இங்க இருங்க சம்மந்தி அம்மா, விருந்தும் மருந்தும் 3 நாள் தான். வீட்டுக்கு வந்த விருந்தாளி இவ்வளவு நாள் இருக்கிறது நல்லதில்ல. அது மட்டும் இல்லாம வீட்டுல சண்டை வேற இழுத்து விடுவாங்க. இங்க பேசாம ஏதாவது டிராமா பண்ணி விரட்டுங்க. அந்த அளவுக்கு விவரம் இல்லையா எனக்கு? இல்லைன்னா என் மருமவளை வச்சுதான் ஏதாட்டு பண்ணணும். அவ ஏடா கூடமா பண்ணிடுவா. வேண்டாம், ஏற்கனவே கட்டையை வச்சு மண்டையில் அடிச்சு ஜெயில் வரைக்கும் போவதுக்கு தயாராகி கிடந்தா. காட்டுக்குள்ளெல்லாம் போய் ஒளிஞ்சி காட்டுவாசிட்ட மாட்டி எம்மம்மா வேண்டாம் வேண்டாம். இருக்கட்டும் இருக்கட்டும், அவன் பாட்டுக்கு இருக்கட்டும். நான் ஒரு சூப்பர் ஐடியா சொல்றேன், என் அனுபவத்துல சொல்றேன். எனக்கு பௌர்ணமி ஆனா ஒரு மாதிரி மெண்டல் பிடிச்சி எல்லாரையும் அடிச்சுக்கிட்டு அலைவேன். ஆனா நீங்க அப்படி செய்ய முடியாது. நீங்க வேணா பேய் பிடிச்ச மாதிரி நடிச்சு அந்த தம்பிங்கிற ஆளை அடிச்சு விரட்டிட்டீங்கன்னா ஓடிடுவான். சூப்பரா இருக்கும். நல்ல பேசுதீங்க, ஆனா நமக்கு அப்படிலாம் செட் ஆகாது. பார்ப்போம், ஒரு வாரம் முயற்சி பண்ணி பாருங்க சம்மந்தி அம்மா, அப்புறம் அந்த ஆளு ஓடிடுவான். அப்படியா? அப்போ வேணா நாளைக்கு வேணா செஞ்சு பார்க்கேன். செஞ்சு பாருங்க. இங்கே இரு பிச்சைக்கார பையில, இந்த கிழவிகள் முன்னாடி எதுவும் பேசிடாத, அமைதியா போகணும்னு சொல்லிட்டு அமைதியா வந்துடுறேன் பின்னாடி, எதுவுமே பேசிடாத. சரி எலிஃபண்ட் மேடம். இவளை பார்த்தாலே எனக்கு அப்படி ஒரு கோவம் வரும். என் புருஷன் மேல வெடிய போட்டவ. அதுக்கு இங்க எலிஃபண்ட் மேடம் நீங்க நல்லா அடிச்சுட்டீங்க. படிவக்கா, இவ எதுக்கு தெரியுமா மொட்டை போட்டுட்டு தெரியுதா? இந்த தாடிக்காரன் இவளை கல்யாணம் பண்ணணுமா? கல்யாணம் பண்ண சம்மதிச்சா மொட்டை போடுதுன்னு வேண்டி இருந்தாலாம், சம்மதிச்சுட்டானா, அதான் மொட்டையோடி தெரியுதா? தாடிக்காரன் மேல ஒரே காதல். எலிஃபண்ட் மேடம் ஏன் பேசவே மாட்டுக்கு? ஆமா, இவன் மோரைக்கு ஒரு காதல். அவன் ஒரு ஆளு, இவ ஒரு ஆளு. ஒன்னும் பேசாம போறா. அவளை ஈஸியா போக மாட்டாள. மௌனம் சம்மதம். எலிஃபண்ட் மேடம், நீங்க ஏன் அந்த கிழவிகள்லாம் உங்களை கிண்டல் அடிக்கும் போது எதுவுமே பேசல? யார்கிட்டனாலும் சண்டைக்கு போயிடலாம், ஆனா அந்த வடிவு கிளவிட்ட மட்டும் சண்டைக்கு போயிடவே முடியாது. எப்பா, அதுவும் என்னை மாதிரி ஒரு அரைமண்டல் தான். புருஷன் மேல வெடி போட்டதுக்கு தினம் துரத்தி அடிச்சிச்சு. அதுட்டு அடி வாங்கலாம் தெம்பில்ல, அதான் சத்தம் கட்டாம வந்துட்டேன். வேற எல்லாவளும் வந்து பாருன்றவேன், இந்த கிளவிட்ட மட்டும் போக மாட்டேன். அந்த பாட்டி மேலே அவ்வளோ பயமா? ஆமா, அது பௌர்ணமி அன்னைக்கெல்லாம் ஒரு ஊழச்சத்தம் விடும். ஓ ஓ ஓடு, ஏ கடவுளேக்கு ஆதிச்சவெல்லாம் கிழிஞ்சி செத்து போயிடுவோம். அது மட்டும் இல்லாமல் ஜும்மு ஜும்முன்னு ஒரு பாட்டு படிக்கும். அதை கேட்டாலே என் இறக்குழலாம் நடுங்கும். அதை ஞாபகப்படுத்தாத. அடுத்த பௌர்ணமிக்கெல்லாம் ஊர்ல இருக்கக்கூடாது, ஓடிடுவேன். சரி வா போவோம். இந்த பாட்டி மேலே இவ்வளோ பயமா? அட கடவுளே. செண்பகமே செண்பகமே, பால் கொடுக்கும் தங்கரதமே. அடி செம்பகம், சீக்கிரம் வாட்டி வீட்டுக்கு போகணும், வெயில் அடிக்கி. நல்ல பசுமாடா ஒன்று நிற்க, இதை பிடிச்சிட்டு போய் வித்தா எப்படியும் 20-30 தேருமே. அங்க தூரத்துல தான் கிளவி உட்கார்ந்துருக்கா. அது ஒரு கண்ணவிஞ்ச கிளவி, கண்ணுன்னு தெரியாது. மாட்டை ஓட்டிட்டு போயிட வேண்டிதான். பக் 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 பக். யார் ஒருத்தன் மாட்டுக்கிட்ட வந்து நிற்கானே? மோரைய பார்த்தாலே திருட்டு பயமாரெலாம் இருக்கு. எதுக்கும் கிளவி கிட்ட போய் கொஞ்சம் டான்ஸ் கேன்ஸ் ஆடி கண்ணி தெரியுதான்னு செக் பண்ணுவோம். ஊ லலல்லா, ஊ ஊ ஊ லலல்லா, ஊலல்லா உள்ளேலோ. பைத்தியம், எப்பா பைத்தியங்கிட்ட பேச்சு கொடுத்தோன்னா எதுவும் பண்ணிரும். அமைதியாக இருப்போம், எதுவும் நம்ம பார்க்கல, அமைதியாக இருந்துருவோம். லாலாக்கு டோல் டப்பிமா, கண்ணே கண்ணம்மா, இடுப்பு சுத்தி திருப்பி பாரமா, என்னலாம விளக்கு எரியுமா புனே பொண்ணம்மா. இவ்வளவு ஆடியும் கிளவிக்கு கண்ணு தெரில. ரைட்டு, மாடை தூக்கிற வேண்டிதான். கையில் சில்லற இருந்தாலாவது பிச்சையாவது போட்டிருப்பேன். பாவம் ஆடி ஆடி பார்த்துது.
ஒன்றும் கொடுக்கலனோடனே போயிட்டு பாவம் யார் பெத்த பிள்ளையோ. சே, 2 முட்டையாவது கொண்டு வந்திருக்கலாமே. ம் வா 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 கிளம்பு. பக் 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 போ போ போ. இப்போ எதில் பூரமும் மாட்டை பற்றிட்டு போகிறான். எவ்வளவு கொழுப்பு இருக்கும் இவனுக்கு. எம்மா ஏன் மாட்டை பற்றிட்டு போலான்னு பாக்கியோ? திருட்டு நாய அடிச்சு வெளுத்து விடுவான். வாடிரு. எம்மாடி கிளவிக்கு கண்ணு தெரியுது. அடுத்தவங்க பொருளை எடுத்துட்டு போகிறதுக்குனே அலைவானவ போல. அதுக்கு தானே அங்கேயே உட்கார்ந்துருக்கிறது. திருட்டு பயவுளில். செண்பகம், இன்னைக்கு நேரம் சரியில்லட்டி, வா வீட்டுக்கு போவோம். வேண்டாங்க இருக்கேன்டா. போமா போ. சுந்தரி மேடம், முட்டை போண்டா எடுத்துக்கோங்க. இப்போதான் சுட சுட கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். என்ன பாபு சார் திடீர்னு முட்டை கொண்டு வாங்கிட்டு வந்துருக்கீரு? ஏதாட்டு திங்கணும் போல இருந்துச்சு, அதான் வாங்கிட்டு வந்தேன். ஒன்று எடுத்துக்கிடுங்க, எல்லாத்துக்கும் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்குலாம் ஒண்ணு காணாது, 2 தாங்க. ஆ எடுத்துக்கோங்க. நல்ல சாஃப்டா இருக்கு பாபு சார். எந்த கடை? ஆஃபீஸ்க்கு இருக்கிற கடையில் எதுவுமே வாங்கிடாதீங்க. வாயில் வைக்க முடியாது, கல் கணக்காக இருக்கும். அதிலிருந்து நேராக போனீங்கன்னா ஒரு 10 கடை தள்ளி ஒரு டீ கடை இருக்குது, அங்கே வாங்கினேன். சூப்பராக போட்டிருக்கோம். ஆமா பாபு சார், ஆபீஸ்க்கு எதுக்கு உள்ள கடையில நல்லாவே இருக்காது. நான் அதனால டீயோ எதுவுமே குடிக்க மாட்டேன். இனிமேல் எதுவும் வேணான்ட்டு சொல்லி விடுங்க, நான் பைக்கில் போய் வாங்கிட்டு வரேன்னே. சரி பாபு சார். என்ன ஒரே பஜ்ஜி வாடை அடிக்கி. வாங்க ராணி மேடம், பஜ்ஜி சாப்பிட வாங்க. பரவாயில்ல, இருக்கட்டும் பாபு சார், எனக்கு பஜ்ஜி பிடிக்காது. அப்படிலாம் சொல்லக்கூடாது. நல்ல கடையாக பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன், எல்லாத்துக்கும் வாங்கிட்டு வந்திருக்கேன். வாங்க, ஒன்றாவது எடுத்துக்கிடுங்க. இல்லை பாபு சார், எனக்கு முட்டைலாம் பிடிக்காது, பார்த்துக்கிடுங்க. ரொம்ப சீன் போடாதீங்க ராணி மேடம், வந்து ஒன்று எடுத்துக்கிடுங்க. ஐயோ, ரொம்ப கம்பல் பண்ணுதார. எனக்கு வேற ரொம்ப முட்டை போண்டா சாப்பிட்டா வாந்தி வந்துடுமே. சரி, ஒன்று தாங்க. முட்டை போண்டாவை பிடிக்காதுன்னு சொன்னா ஒரே ஆள் நீங்க தான், போங்க. ஆமா ராணி மேடம் ஓவர் சீன். இன்னொன்று தரட்டா? வேண்டாம். பிடிக்காதுன்னு உடனே முழுங்கிட்டீங்க ராணி மேடம். இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஐயோ, ஒரு மாதிரி வருதே. என்னாச்சு ராணி மேடம்? வேக். ஐயோ சாரி ராணி மேடம், என்னால தான் நீங்க வாந்தி எடுக்கீங்க. எவ்வளவோ சொன்னேனே பாபு சார், வேண்டான்னு கேட்டிங்களா பாபு சார்? ரொம்ப ரொம்ப சாரி ராணி மேடம், உங்களை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல. போங்க பாபு சார், இப்படி பண்ணிட்டீங்களே. அடி தூளு. கையை கொண்டாங்க பாபு சார், கங்க்ராச்சுலேஷன். எதுக்கு? இது ராணி மேடம் சொன்னாங்களே, அவங்க வாந்தி எடுக்கிறது நீங்க தான் காரணம்னு. எப்போ உங்க ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணீங்க? சரி, இப்போ இதெல்லாம் சகஜமாயிட்டுனே. ஒரு பொண்டாட்டி இருக்கும்போது இன்னொரு பொண்டாட்டி. நடத்துங்க. என்ன வளருதல் அதா? ஏற்கனவே உங்க குழந்தைக்கு 2 வயசு என்னமோ ஆகுதுல. இப்போ அடுத்த ஒரு குழந்தை வரப்போகுது. ஜாலி தான். வீட்டில் ஒன்று, ஆஃபீஸில் ஒன்றா? ஏய் அரமெண்டல், என்ன வளரிட்டு இருக்க? அதான் ராணி மேடமே சொன்னாங்களே, என் வாந்திக்கு நீங்க தான் காரணம், எவ்வளவோ சொன்னேன் வேண்டான்னு நீங்க கேட்கல, அப்படி இப்படின்னாங்களே. சரி, கல்யாணம் பண்றீங்களா இல்லை இப்படியே தானா? யாரை பார்த்து என்ன வார்த்தை சொல்ற? பல்ல பேத்து போடுவேன். எதுக்கு என்னைய அடிக்க? இரு, எம்டி கிட்ட சொல்லி கொடுக்க. சொல்லு, நானும் சொல்லுதேன். நீ என்ன லட்சணமா பேசணுன்ட்டு. அதான் சார், பாபு முட்டை பச்சி வாங்கி கொடுத்தாரு, அது அவங்களுக்கு பிடிக்காம வாந்தி எடுத்துட்டாங்க. அதை போய் லூசு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. மனசுக்குள்ள ஃபுல்லா கெட்ட என்ன இருந்தா இப்படித்தானே தோணும். ஒழுங்கா இருந்துக்க. எம்மாடி, ஒரு முட்டை பச்சில இவ்வளவு பிரச்சனையா? உன்னை என்ன செய்தன்னு பாரு. ஏற்கனவே ஒரு பைத்தியனை கல்யாணம் பண்ணிட்டு அவனை கலட்டி விட்டுட்டா. இப்போ பாபு சாரை பிடிச்சிருக்கா. இவ்வளவுதான் மரியாதை லதா, என்னை எதுக்கு இழுத்துக்கிட்டு இருக்க? என் பொண்டாட்டி சும்மாவே ஒரு அரமெண்டல், இதெல்லாம் கேள்விப்பட்டா என்னை அடி வெளுத்துருவா. ஓகோ, இவர் பொண்டாட்டி நல்லா அடிப்பாளா? இருக்கட்டும், இன்னைக்கே சொல்லி கொடுக்கேன். சுந்தரி மேடம் பத்திலா, ஒரு முட்டை போண்டால என்னெல்லாம் நடந்து போச்சு. லதாளுக்கு நல்ல வேணும் பாபு சார், ஓவர் வாய். ஆமா வாங்குத்தாமா, ஏன் குத்தாமா, யாரா நானும் குத்தம் சொல்ல. போர் அடிக்கி. சீக்கிரம் அது வேலை வெட்டிக்கு போகணும். இப்படியே சும்மா தின்னுட்டு திண்ணையில் கிடந்தேன்னா எங்கே போகுது என் வாழ்க்கை? இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, எவ்வளவு தின்னாலும் உடம்பு போட மாட்டேக்கு. அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்கிடணும். பங்கஜ காலம் கொஞ்சோண்டு தான் சோரத்தங்காவ, யானை சைஸுக்கு இருக்காவ, பாவம். நெட்டவெளியக்கா. யார் இந்த சித்திரக்குள்ளி? நெட்டவெளியக்கா, நான் பாபு சார் ஆஃபீஸ்ல இருந்து வரேன். ஓ, அந்த ஆஃபீஸில் குட்டியாக ஒன்று இருப்பியல, அதான் அந்த பிள்ளையா? என்னம்மா நல்லா இருக்கியா? என்ன அழுதுட்டு வந்திருக்க? ரோட்டில் எதுவும் விழுந்துட்டியா வலிக்கு? அதெல்லாம் இல்லைக்கா.
என்ன மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆஃபீஸ் வச்சிருக்காரு உங்கள் ஓனர், வேறு வேலை கிடையாதோ அவருக்கு? ஒரு நாள் கூட என் புருஷனுக்கு ரெஸ்ட் கொடுக்கலன்னா எப்படி? நான் ஓடி வந்துட்டேன் பாதியிலே. நீ ஓடி வருத, அதே மாதிரி என் புருஷன் வர மாட்டேக்கார, என்ன செய்ய சொல்லு? சுந்தரியும் அப்படித்தான் வேலை விளையான்னு கிடப்பா. நெட்டவெளியக்கா, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல தான் வந்தேன். உங்கள் புருஷனுக்கும் ஆஃபீஸில் வேலை பார்க்குற ராணிக்கும் தொடர்பு இருக்குது. அதை நான் பார்த்து கேட்டதுக்கு நீ செவுட்டில் அடி அடின்னு அடிச்சிட்டாங்க 2 பேரும். என்ன உளறிக்கிட்டு இருக்க? ராணியே மெண்டல் தெளிஞ்சு இப்போ தான் ஒழுங்கா இருக்கா. லூசானி? சத்தியம்க்கா, எங்கள் அம்மா அப்பா மேலே சத்தியமாக சொல்கிறேன். அவள் வாந்தி எடுத்துகிட்டு இருந்தா. பாபு சார் சொன்னார், சாரி ராணி மேடம், என்னால் தான் நீங்கள் வாந்தி எடுக்கீங்க அப்படின்னு. அதுக்கு நான் எவ்வளவோ சொன்னேன்னு நீங்கள் கேட்கவே இல்லையே பாபு சார்னு அழுதா. அதை நான் வந்த உடனே 2 பேரும் அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க. அதுக்கு நீ அடிக்க வேற செய்தா ராணி. கரு, உனக்கும் பாபுக்கும் ஏற்கனவே ஆஃபீஸில் பிடிக்காது நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீ சும்மா கதை விட்டுக்கிட்டு இருக்காதப்பா. நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். உங்கள் புருஷன் உங்களுக்கு இல்லை. உங்கள் வீட்டுக்கு இன்னொரு பாப்பா வரப்போகுது. ஆமாம். இன்னொரு பாப்பாவா? நீங்கள் ரொம்ப அசிங்கமாக இருக்கிறதுனால அவர் அழகான ராணியை பார்க்காரு. நீங்கள் ரொம்ப வெகுளியாக இருக்கீங்க நெட்டவெளியக்கா, கவனமாக இருந்துக்கிடுங்க. எப்பல நான் சிம்ரன் கணக்கா இருப்பேன், அசிங்கமாக இருக்கங்க மெண்டல்ப்பா. உங்களை நினச்சா எனக்கு பாவமாக இருக்குது. உங்கள் வாழ்க்கையை விட்டுறாதீங்கக்கா. போயிட்டு வரேன்க்கா. ஞாயிற்றுக்கிழமை தோறும் அவர் ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு காரணம் ராணியை பார்க்க தான். அதை மனசில் வச்சுக்கிடுங்க. எப்படியோ ஒரு பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றிட்டேன். என்ன சொல்லுதான்னு புரியவே மாட்டுக்க. நெசமா இருக்குமோ? பாபு மனசுல நம்பதுக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. சரி, இன்னைக்கு வரட்டும் இருக்கு அவருக்கு. எல்லாத்தையும் கூட நான் ஏற்றுக்கிடுவேன். இனி அழகா இல்லை அசிங்கமாக இருக்கேங்கா, அதான் ரொம்ப சங்கடமாக இருக்கு. அப்படியே அசிங்கமாவா இருக்கேனா? பாபு மனசா, இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு கச்சேரி.